அல்லாஹு தஆலா யாருக்கு ஹைரை நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகின்றான் இல்லையா? அப்போ ஒவ்வொரு வருடமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் முதல் துவா கேட்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம பெரும்பாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய துவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். என்ன பொருள்? யா அல்லாஹ், ரஜபு ஷஅபான் மாதத்திலே பரக்கத்தையும் வர இருக்கக்கூடிய ரமலானை அடைய செய்வாயாக எங்களை. அப்ப அதோட அர்த்தம் என்ன? பல பேர் ரஜபுல இருக்கிறவங்க ஷாபான்ல இருக்க மாட்டாங்க, ஷாபான்ல இருக்கிறவங்க ரமதானுக்கு இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. அதனால பெருமானார் துவாவை கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இஸ்லாத்துல ஹயாத்தை கேட்கிறத விட அல்லாஹ்கிட்ட போறது ரொம்ப சிறந்தது இல்லையா? ஆனா வாழணும்னு ஆசைப்பட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கிறதா இருந்தா ரமதானுக்காக நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ ரமதான் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம இதுல இருந்து உணரணும். செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய கருணை எந்த அளவுக்கு இந்த படைப்பினங்கள் மேல இருக்கு, அதுவும் குறிப்பா உம்மத்தே முஹம்மதியாவாகிய நம்ம மேல இருக்கு அப்படின்றதுக்கு ரமதான் ஒண்ணு போதும். ரமதான் ஒண்ணு போதும். அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்றதுக்கு ஆதாரம் இந்த ரமதான் ஒண்ணு போதும். காரணம், நீங்க பல ஹதீசுகள் படிச்சிருக்கலாம், தாலீம் கிதாபு பார்த்திருக்கலாம், வாசிச்சிருக்கலாம். எந்த ஒரு வரலாற்று கிதாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உம்மத்தை தவிர யாருக்கு அல்லாஹ் ரமதான் கொடுத்தான் சொல்ல முடியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் கௌம் வரைக்கும் அல்லாஹ் யாருக்குமே ரமதான் ஒண்ணு கொடுக்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நமக்கு தான் அல்லாஹ் ரமதானை கொடுத்திருக்கிறான். அதுல லைலத்துல் கத்ரையும் கொடுத்திருக்கிறான். பிரபலமான சூரா, இத ஓதி தொழுவாதவங்களும் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இல்லையா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அந்த சூறால வரக்கூடிய ஆயத் என்ன? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம். 1000 மாதங்களை நின்று வணங்குறதை விட சிறந்த ஒரே ஒரு நாள் இந்த லைலத்துல் கத்ர். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப லைலத்துல் கத்ர்ல மட்டும் அமல் செஞ்சா இது போயிடுமா? வருஷம் ஃபுல்லா தொழுகல, வருஷம் ஃபுல்லா ஓதல, ரமதான்ல எப்பவுமே நல்ல அமல் செய்யல, அப்போ லைலத்துல் கத்ர்ல நம்மளால எப்படி நல்ல அமல் செய்ய முடியும்? நிச்சயமா முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்களுடைய நோட்ஸ் இது குறிச்சு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களை பார்த்து சொல்றாங்க, ஒருத்தன் வருஷம் ஃபுல்லா குரான் ஓதலானா அவன் கண்டிப்பா ரமதான்லயே ஓத மாட்டான். கண்டிப்பா ரமதான்லயே ஓத மாட்டான். சஹாபாக்களுடைய அமல் எப்படி இருந்துச்சு? ஹதீஸ்ல வருது, சஹாபாக்களுடைய வரலாறுல வருது, ரமதான் வந்ததுனாலயோ ரமதான் போறதுனாலயோ அவங்க அமல்ல எந்த ஒரு பெருமாறும் கிடையாது. ரமதான் வந்துடுச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரா 4 ரக்காத்து அவங்க தொழுவல, ரமதான் போயிடுச்சுன்னு தொழுதுட்டு இருந்த இபாதத்தை குறைக்கவும் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு அவங்க பேணுதலா ரஹ்மத்தை தேடுங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து ரஹ்மத்தை தேடுங்க. 2வது பத்திலே அல்லாஹ்விடத்திலிருந்து மக்ஃபிரத்தை தேடுங்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து மக்ஃபிரத்தை தேடுங்கள், பாவ மன்னிப்பை தேட சொல்றாங்க. 3வது பத்தில நரக நெருப்பில் இருந்து விடுதலையை தேட சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? முதல் 10ல ரமதானுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரம்ஜான் வந்துருச்சு, ரம்ஜானுக்கு தயாரி கர்னா, எல்லா பொருளையும் வாங்குறதுக்காக என்னென்ன பிளேவர்ல வீட்டுல ஜூஸ் பாட்டில் வாங்கி அடுக்கலாம், என்ன மாதிரியான டேட்ஸ் வாங்கலாம், எந்த சூப்பர் மார்க்கெட்ல போனா ஆஃபர்ல நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு முதல் 10 இப்படி ஓடும். 2வது 10 எந்த கடையில போய் ட்ரெஸ் எடுக்கலாம், வீட்டுல ஜென்ஸுக்கு எங்க போலாம், நமக்கு எங்க எடுக்கலாம், சாரி எடுக்கலாமா, இப்ப சாரி எடுக்கிறது இல்ல யாரும், டாப்ஸ் அதோடைய வகையில என்னென்ன இருக்கும் நமக்கு தெரியல, அதுல எதுல எடுக்கலாம்.
அப்போ 2வது 10 வந்து அல்லாஹ் மகஃபிரத்துக்காக நம்மளை கூப்பிட்டு இருக்கிறான். நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம், என்ன ட்ரெஸ் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், தைச்சிடலாமா இல்ல ரெடிமேடா வாங்கிடலாமா, उसके बारे में मशवरा करते हैं हमें. நம்ம ரிஷதார் கிட்ட எல்லாம் போயிட்டு காசு காலேனா எங்க வாங்கலாம், என்ன வாங்கலாம், இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுத்து 3வது 10 நரக நெருப்புக்கு விடுதலை தேடும் பொழுது நம்ம போய் இங்க இருக்கக்கூடிய சென்னையை சுத்தி பார்த்து பல துணி கடையில ஏறி இறங்கி விடுதலை வாங்க சொன்னா துணி வாங்கிட்டு இருப்போம். நடக்குதா இல்லையா இது? அப்போ ரமதான் என்ன பர்ச்சேசிங் மந்தா? நமக்கு தேவையான ஆடைகளை வாங்குறதுக்காக ரமதான்ல இஃப்தாரையும் சஹர்லையும் சிறப்பா கொண்டாடுறதுக்காகவா நமக்கு ரமதான் வந்திருக்கு? எவ்வளவு பெரிய அறியாமை! இதுக்கு அதிகமான காரணம் அறியாமை. ரமதானுடைய பரக்கத்து, ரமதானுடைய சிறப்பை பத்தி தெரியல நமக்கு. பொதுவா நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தெரிஞ்சாலே நம்ம நோன்புல சாதாரணமா இருக்க மாட்டோம். நோன்புக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு அமல்லையும் நம்ம செய்யும் பொழுது அடுத்தவங்க அதை பார்த்துருவாங்க. தொழுதா பாக்குறவங்களுக்கு நம்ம தொழுகிறோம்னு தெரியும். குரான் ஓதுனா பாக்குறவங்களுக்கு நம்ம குரான் ஓதுறாங்க அப்படின்னு தெரியும். ஹஜ்ஜுக்கு போறோம், உலகமே பார்க்கும். அப்ப எந்த அமல் நம்ம செஞ்சாலும் அடுத்தவங்க பார்க்கும் பொழுது நம்ம மனசுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரியாக்காரி சொல்லுவாங்க, அது வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். முகஸ்துதி வந்துடும். ஆனா நோன்பு இருக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிருக்கிறது நம்மளாம் வாயை திறந்து சொல்ற வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ இது உன்னதமான ஒரு அமல். சரியா சரி, ரமதான்ல அதை பரக்கத்தா பண்ணுவோம். புறம் பேசுதல், கீபத் கர்னா, இது எல்லா காலத்திலயும் ஹராம். ஆனா ரமதான்ல தான் இதுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாகும் இல்லையா? ரமதான்ல தான் கீபத்துக்கு கொஞ்சம் பவர் அதிகமாகும். அதிகமா புறம் பேசுவோம். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவங்க வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவாங்க, லௌகானத்தில் கீபத்து நாகிதத்தல் லிஸ்ஸௌமி லமா ஸஹா மின்னா ஸௌமுன் வாஹிதுன். ஒருவேளை புறம் பேசினா நோன்பு முடியும்னு சொல்லி இருந்தா நம்மகிட்ட யாருக்கிட்ட இருந்து ஒரு நோன்பு கூட கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு நோன்பை வச்சுக்கிட்டு புறமா பேசி தள்ளுறது. ஒருத்தர் கிராஸ் ஆயிட்டா போதும், அவரை பத்தி ஏதாவது ஒரு 4 வார்த்தை. அதுவும் இது பெண்கள் கிட்ட அதிகமா இருக்கு. ஏதோ நான் குறை சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம், நம்முடைய சுபாவம், நம்மளோட பித்திரத்தை சகோதான் ஏதாவது யாரையாவது பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுல இன்னொரு நீங்க விளங்க வேண்டிய விஷயம், ஒருத்தவங்க செய்ததை நம்ம சொல்றது, நம்ம கேட்டா அதிரத்துக்கே விளக்கம் கொடுக்குறாங்க. அதுல அவங்க செஞ்சதுதானே அதுல நான் சொல்றேன், அவங்க செய்யாததே நான் சொல்றேன், அது எப்படி அதை புறமாகும்? எப்படி என்ன ஒரு தெளிவு பார்த்தீங்களா? அவங்க செய்யாததை நான் சொன்னாதான் அது புறம், அவங்க செஞ்சதை நான் சொல்றேன். சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் செஞ்ச விஷயத்த அவங்களுக்கு மறைவில் அவங்க இல்லாத போது சொன்னாதான் அதுக்கு பேர் புறம். அவங்க செய்யாத ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் புறமே கிடையாது, அதுக்கு பேர் இட்டு கட்டுதல். உருதுல வந்து தொம்முமத்துன்னு சொல்லுவாங்க. அது பெரிய பாவம். அது புறத்துக்கு மேல அது பெரிய பாவம். அப்போ நல்லா விளங்கிக்கணும், நம்முடைய சகோதர சகோதரிகளோ நம்முடைய உறவினர்களோ, நம்மளுடைய குறிப்பா உறவினர்களை பத்தி தான் புறமே இருக்கும். சாஸ் பகுக்கு நடுவுல ஒரு ஜிஹாதே ஓடும். அப்போ இது ஒருத்தவங்க செய்யறத பேசுறதுக்கு பேர் தான் புறம். அப்ப இந்த புறத்தை ரமதான்ல நம்ம செஞ்சோம்னு சொன்னா நம்ம நோன்பு அது தின்னடும். இப்போ நோன்பு வைத்து கொண்டு எப்படி சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறத தவிர்த்துக்கிறோமோ அதை விட 1000 மடங்கு நம்ம அதிகமா கண்டும் கருத்துமாக புறம் பேசுதல், பொய் பேசுறது, தவறான வார்த்தையை பேசுறது, இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். இன்ஷால்லா முயற்சி செய்வோமா? சரி, அடுத்து வாங்க. கொஞ்சம் உங்களை ரொம்ப திட்டினல்ல, இப்ப உங்களை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்றேன்.
இஸ்லாத்துல பெண்கள் யாரு? இன்றைய சமூகத்துல பல ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தை பிடிக்காத விரோதிகள் எப்பெல்லாம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இஸ்லாத்தை பத்தி குறை சொல்லலாம் இருக்கும் பொழுது நம்மளோட இஸ்லாமிய சீதேவிகளே சில பேர் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. சமீபத்துல நடந்த பல நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். இந்த ரீல்ஸ்ல ஆடுறது பாடுறது அதை தடுக்கிறதுனால எங்களுடைய ரைட்ஸ் போகுது அப்படின்ட்டு அவங்க சொல்ல, சும்மா இருக்கிறவனுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்ததுனால யாரெல்லாம் இஸ்லாத்தை வெறுக்கிறாங்களோ, இஸ்லாமிய வழிமுறைகளை வெறுக்கிறாங்களோ, இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றது. அப்ப அவங்க சொல்லக்கூடியது என்ன? இஸ்லாம் பெண்களை வீட்டோட முடக்குது, அவருடைய எல்லா உரிமைகளையும் பறிக்குது. நமக்கும் சில சமயத்துல அப்படி தோணலாம், என்னடா நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் புடுங்குறாங்களா? அப்போ இதுக்கு ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு இஸ்லாத்துல பெண்கள் யாரு அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா கேட்கணும், சரிங்களா? பக்கத்துல யாரும் பேச வேண்டாம், தயவு செய்து மொபைல் போன் யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிங்க. அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு காலம் இருந்துச்சு பெண்கள் என்பவர்கள் ஒரு மிஷினை விட கேவலமா பார்க்கப்பட்ட காலம். பெண் பிள்ளை பிறந்தாலே அவர்கள் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லை என்று சில மூடர்கள் மடையர்கள் வாழ்ந்த காலம். அந்த மாதிரி ஒரு காலத்துல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, நபியா உதித்தார்கள். வந்து போட்ட முதல் கண்டிஷன் என்னங்க? உங்க வீட்டுல பெண் பிள்ளை பிறந்தாதான்ப்பா உனக்கு பரக்கத்து. எப்படி? எந்த அரபியர்கள் மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா அப்படிதான் இருந்தாங்க. எந்த மனிதர்கள் எல்லாம் பெண்கள் பிறந்தா வீட்டுக்கு கஷ்டம், அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு கொலை செய்ய துடித்தார்களோ, அதே சமூகத்துல பெருமானார் அவங்க மனசுல ஆழமா பதிச்சாங்க, ஒவ்வொரு வீட்டிலும் பெண் பிள்ளை பிறந்தால்தான் அந்த வீட்டுக்கு பரக்கத். அப்புறம் என்னங்க? எந்த ஒரு நபர் பெண் பிள்ளையை அழகான முறையில பெத்தெடுத்து அவளை நல்ல முறையில வளர்த்தெடுத்து சாலிஹான மகனுக்கு நிகா செய்து வைக்கின்றாரோ அந்த பெற்றோருக்கு சொர்க்கம் வாஜிபு. இது மட்டுமா இஸ்லாத்துல பெண்களுக்கு சிறப்பு? எல்லா ஆண்களுடைய சொர்க்கத்தை தாய்மார்களாகிய உங்களுடைய காலில் வச்சாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஆண்கள் ஆணாதிக்கம் செய்து கொண்டு பெண்களை மிதித்து வதைத்து புதைத்து கொண்டிருந்தார்களோ அதே ஆண்களுக்கு தங்களுடைய சொர்க்கம். ஒரு முன்னுக்கு என்ன ஆசைங்க? இந்த உலகத்துல வாழ்ந்த நாளில மறுமைக்கு போகும் பொழுது நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் நமக்காக தயாரித்த சொர்க்கத்துல நுழைவது. அந்த சொர்க்கமே உனக்கு உன் தாயின் காலடியில் இருக்கின்றது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இஸ்லாம் உங்களை எங்க வச்சிருக்கு? எவ்வளவு உயரமான இடத்துல வச்சிருக்கு? அப்போ இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். இது மாதிரி ஏராளமான சிறப்புகள் இஸ்லாத்துல பெண்களுக்கு தான் இருக்கும். ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்டாங்க, நசீபான்ற ஒரு பெண்மணி, அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை பெருமானார் வரவேற்பாங்க. அவங்க வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த ஆண்களுக்கு ஜமாத்தா தொழுவக்கூடிய பாக்கியம் இருக்கு, இன்னும் நிறைய அமல்கள் அவங்களுக்கு ஜும்மா இருக்கு, எங்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை இல்ல, அவங்களுக்கு ஈதுடைய தொழுகை இருக்கு, எங்களுக்கு இல்ல. அப்போ எங்களை நன்மைகள் அவர்கள் அதிகம் ரொம்ப தூரம் எங்களை தாண்டி போயிடுறாங்களே யார சூழல்லா, இது எப்படி அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. கேள்வி புரிஞ்சுதா? எப்படி நன்மைகள்ல ஆண்கள் எங்களை முந்திடுறாங்களே, நாங்க எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை வரவேற்று மார்க்கத்தின் மேல உள்ள பற்று, அல்லாஹ் ரசூல் மேல உள்ள முஹப்பத்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத உணர்ந்து இந்த கேள்வியை ரொம்ப வரவேற்று பாராட்டினாங்க. அருமையான கேள்வி கேட்டீங்க, ஆனா கேள்வி நல்ல கேள்வி, ஆனா உங்களுக்கு புரிதல் தவறு அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஆண்களால உங்களை மிஞ்ச முடியும்? எந்த ஆண்களால உங்களை மிஞ்ச முடியும்? நீங்கள் எப்பொழுது கருவுறுகிறீர்களோ, எப்பொழுது குழந்தையை சுமக்க தொடங்குகின்றீர்களோ, அப்பொழுதிலிருந்து நீங்கள் சுமக்கக்கூடிய, உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வேதனைக்கு
நீங்கள் தாங்கக்கூடிய கஷ்டத்துக்கு பகரமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு பகலெல்லாம் நோன்பு நோர்த்த நன்மையும் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையும் உங்களுக்கு தான் அல்லாஹ் தரான். நோன்பு வைக்காமல் எந்த ஒரு ஆணுக்கும் நோன்பு வைத்த நன்மை கிடையாது. இரவெல்லாம் நின்று வணங்காமல் எந்த ஆணுக்கும் நின்று வணங்கின இபாதத்துடைய நன்மை கிடையாது. ஆனா உங்களுக்கு இந்த நன்மை இருக்கு. நீங்க எப்படி அவர்களை விட நன்மையில பிந்தி போக முடியும் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரசவ வலி, ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சமயத்திலே படக்கூடிய அந்த வலி, சுப்ஹான் அல்லாஹ், அது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கு அந்த வலி தெரியும். அப்போ பெருமானார் சொல்றாங்க, இந்த வலிக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுக்குறான்றத இந்த பூமியில இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது, மேல வானத்துல இருக்கக்கூடிய எந்த மலக்குக்கும் தெரியாது. அது அல்லாஹ்வுக்கும் அந்த பெண்ணுக்கும் மத்தியில உண்டான விஷயம் என்று பெருமானார் சொன்னாங்க. இப்போ நீங்க எப்படிமா ஆண்களை விட நீங்க எப்படி நன்மையில பிந்த முடியும் என்று பெருமானார் கேட்டாங்க. அப்போ யோசிக்கணும், ஒரு காலத்துல சகோதரிகளை இஸ்லாமிய பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு எதுல கவலை இருந்துச்சு? இன்னைக்கு நமக்கு ரீல்ஸ் போட்டு லைக் போடுறதுக்கு ஆள் இல்லையே, ரீல்ஸ் போடுறதுக்கு தடையா இருக்கிறாங்களே, ஒரு வாட்ஸ்அப்ல போட்டோவை நல்லா போஸ்ட் கொடுத்து போடுறதுக்கு தடையா இருக்கிறாங்களே என்று இதில் உங்களுடைய உரிமை எங்க போய் தேடுறீங்க? இன்னைக்கு இந்த ஏஐ உலகம் வந்ததற்கு பிறகு எவ்வளவு ஃபித்னா ஃபசாத் நடக்குது. இஸ்லாமிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னைக்கும் நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த ஏஐ மூலமாக எவ்வளவோ விஷயம் நடக்குது. அப்ப நம்முடைய பிள்ளைகள் அதுல போட்டோவும் வீடியோவும் இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல யாரு வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியால பதிவிடும் பொழுது இந்த உலகத்துல வாழக்கூடிய மோசமான சில பிணந்தின்னிகள் அவங்க கண்ணுல எல்லாம் பட்டா என்ன ஆகும்? அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனாலதான் நம்முடைய இஸ்லாம் என்னைக்குமே நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் இதுல ரூல்ஸ் இருக்கே தவிர ஒருபோதும் நம்மளை அடிமைப்படுத்துவதற்காகவோ நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காகவோ இஸ்லாத்தில எந்த ஒரு சட்டமும் விதிக்கப்படவில்லை என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். நீங்க யாருன்றதை உணர வேண்டும். குரான்ல ஒரு ஆயத்திற்கு சூரத்து தஹ்ரீமுடைய கடைசி ஆயத்து, ضربالله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي بيتا عندك في الجنة ونجني من فرعون ومن عمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي أحسنت فرجها. இந்த ஆயத்து அல்லாஹ் பெண்களுக்காகவே இறங்கின ஆயத்து. அதாவது பெண்களுடைய சிறப்பு இந்த ஆயத்துல இருக்கு. அல்லாஹ் குரான்ல ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணம் நான் தரேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆயத்தை. அப்ப ஈமான் கொண்டவர்கள்னா அங்க ஆண்களும் இருக்கின்றார்கள், பெண்களும் இருக்கின்றார்கள். முழு உலகத்துக்கு கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முழு இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நான் உதாரணமாக காட்டுறேன்னு சொல்லி ரெண்டு பெண்களை காட்டுறான். அல்லாஹ் எந்த ஆணையும் காட்டல அந்த இடத்துல. ரெண்டு பெண்கள், ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அம்மையாரும் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பெண்கள் தான் ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இஸ்லாமிய பார்வையிலே பெண்கள் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நம்ம உணர்ந்து செயல்படும். அதனாலதான் இப்போ இந்த மாதிரி மஜ்லிஸ் உங்களை கூப்பிட்டு சொல்றதுதான் மிக மிக ஏற்றமானது. காரணம், நீங்கள் ரமதானுக்கு தயாராகினால் நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் தயாராகும். நீங்க தயாராகன்னு சொன்னா குடும்பத்துல யாருமே சரியா தயாராக முடியாது. அப்போ ரமதானை உணர்ந்து, ரமதான் எப்படிப்பட்ட நன்மைகள், ஒரு கடல், அது எவ்வளவு ஆழமா நம்ம போறோமோ அவ்வளவு ஆழமா என்ன பண்ண முடியும், நம்மளால பொக்கிஷங்களை பெற முடியும். அப்படி நன்மைகள் குமிஞ்சு கிடக்கு. நிறைய ஹதீஸ் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ரமதான் எப்படிப்பட்டது, மற்ற நேரத்துல விட ரமதானுக்கு ஒரு பருந்துக்கு 27 மடங்கு நன்மை. நல்ல அமல்களுக்கு மற்ற மாதத்தை விட ரமதானிலே 70 மடங்கு நன்மை. அப்ப யோசிச்சு பாருங்க, குரான் ஓதுறது ஒரு சாதாரண நேரத்துல குரானை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஒதுவோடு ஓதும் பொழுது. கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, குரான்ல எத்தனை எழுத்து இருக்கு யாருக்கா தெரியுமா? எத்தனை ஆயத்து இருக்குன்னு கேட்டா சொல்லுவீங்களா?
மைக்கில் இல்லைங்க. ஆயத்து 6666 இருக்கு. எழுத்துக்கள் இமாம் ஜலாலுத்தீன் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குர்ஆன்ல 32,617 எழுத்துக்கள் இருக்கு. இப்ப டக்குனு கணக்கு போடுங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொன்னா 32,617 எழுத்துக்களை ஓடுனா எத்தனை நன்மை? கிட்டத்தட்ட 33 lakhs கிட்ட வரும். 32 லட்சத்தி சில்லற வருது, அதாவது 33 கிட்ட வருதுன்னு வைங்க. ஒரு குரானை சாதாரண இடத்துல ஓடுனா இத்தனை நன்மைன்னு சொன்னா ரமதான்ல அது அப்படியே 70 மாறுது, 70 மடங்கா மாறுது. அப்ப அந்த குரானுடைய மதிப்பு என்ன? ரமதான்ல ஓதக்கூடிய குரானுடைய மதிப்பு என்ன? இன்னைக்கு இந்த யூதர்கள் மூலமாக, ஜியோனிசம் மூலமாக தயாரிக்கப்பட்ட போன் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக அவர்கள் ஏற்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நம்முடைய இந்த எல்லா நன்மையும் அவங்க முடக்கிறான். குரான் ஓதாத, தொழுவாத, இஸ்லாத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை பேணி நீ ஒரு மிகப்பெரிய நல்லடியாராக உங்களுடைய சமூகத்தை திருத்தக்கூடிய தாயாக நீ மாறிவிடாதே. நீ என்ன பண்ண? நான் தயாரிச்சு வச்ச ரீல்ஸை பாரு, சோசியல் மீடியாவை பாரு, நான் நடத்துற நிகழ்ச்சிகளை பார்த்து பாவத்தை நீயும் சம்பாதி. ஒரு நாளும் உங்களுடைய நபிக்கு சொன்ன சுண்ணத்தை பின்பற்றக்கூடாதுன்னு அவன் செய்யற சதி இதெல்லாம். அப்போ நம்ம மத்த மாதத்துலதான் இப்படி இருக்கும்னு சொன்னா இந்த ரமதான் மாதத்திலும் இதே மாதிரி இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து பதுவா பெரும்பாலும் வந்ததே கிடையாது. ஆனா ஒரு சிலரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதுவா செய்யறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3 பேருக்கு பதுவா செஞ்சாங்க. அந்த 3 பேருக்கும் அவர்கள் செய்த பதுவாவை, லானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து ஆமீன் சொன்னாங்க. அதுல ஒருத்தவங்க யாரு? ரமதானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மகுபிரத்தை அடையாதவர். யாருக்கு அல்லாஹ் ரமதானுடைய நசீபை குறித்து அந்த ரமதான்ல அல்லாஹ்வை தொழுது வணங்கி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே மகுபிரத்தை பெறவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல அதை அங்கீகரித்து ஆமீன் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறான். அப்ப யோசிக்கணும், நம்ம நபியை இந்த பதுவாவை அங்கீகரிச்சாங்க. காரணம் இந்த ரமதானுடைய பிரதிபலிப்பு அந்த அளவுக்கு இருக்கு. ரமதானுடைய நல்வரவு, ரமதானுடைய அமலின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்பது அவ்வளவு முக்கியம். அப்ப இதை எந்த ஒரு முஃமினும் தவறவிடக் கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதுவாவை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்ப அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ரமதானுக்கு நம்ம முன்னேற்பாடு செஞ்சிடணும், சரிவர திட்டமிடணும். ஒரு ஊருக்கு போறோம்னா எவ்வளவு அலப்பறை பண்றோம். ஒரு சின்ன ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு டூருக்கோ போறோம்னா என்ன பண்றோம்? எத்தனை ட்ரெஸ் வேணும், என்னென்ன வேணும், ஸ்நாக்ஸா இருக்கட்டும், அந்த பயணத்துக்கு எப்படியெல்லாம் தயாராகும். அப்ப ரமதான் வருது, அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்மளால திருப்திப்படுத்த முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தந்த வழிமுறைப்படி ரமதானை எந்த அளவுக்கு நம்மளால பேணி பாதுகாக்க முடியும்? ரமதான்ல எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அதை நம்மளால எவ்வளவு கொள்ளடிக்க முடியும் என்று நம்ம தயாராகணுமா இல்லையா? நாம தயாரானா நமக்குள்ள நம்ம பக்கத்துல உட்கார்ந்து முசல்லால தொழுவ போகுது. நீங்க டிவி பார்த்துக்கிட்டோ இப்போ அந்த தப்பு நடக்கிறது இல்லை. இப்ப நம்ம கையில போன் இருக்கிறதுனால ரமதான்ல நான் டிவி எல்லாம் பாக்குறது இல்லை, போன் தான் இருக்கு. ஒரே ஒரு டிப்ஸ், ரமதான்ல நீங்க அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, பொருத்தத்தை அடையணும்னு சொன்னா தயவு செய்து இந்த போனுக்கு லீவு கொடுக்குறீங்க. அத்தியாவசியமான அழைப்பை தவிர வேற எதுக்குமே பயன்படுத்தாதீங்க. முதல்ல இந்த போன் வந்தது அதுக்குதான். தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய செய்திகளை பரிமாறிக்கொள்ள, நலம் விசாரித்துக் கொள்ள அப்படின்னு தான் இதை கொண்டு வந்தான். ஆனா இன்னைக்கு இதுல எல்லா பலாயும் இருக்கு. அப்போ ரமதான்லயாவது இதை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தயவு செய்து அமல்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பின்பற்றுவாங்க. ஒரு பிரபலமான பத்திரிகையோட செய்தி, ஒரு ரஷ்ய பெண்மணி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க. தினமும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரே அந்த ட்ரெயின்ல அந்த பெண்மணிய அங்க இருக்கக்கூடிய நிறைய பெண்மணிகள் வாட்ச் பண்றாங்க.
டெய்லி அவங்க வர்றாங்க, ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய புள்ள, அவங்களுடைய மகள், அவளும் புக் எடுத்து படிக்குது. இத பார்த்துட்டு ஒரு பெண்மணி கேட்கிறாங்க அவங்கள பார்த்து, எப்படி இந்த மாதிரி ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? என்னுடைய பிள்ளைகள்லாம் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள ஒரு விஷயத்த சொல்லி ஃபாலோ பண்ண வைக்கணும்னா என்னால முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்லுச்சு, குழந்தைகள் நம்ம சொல்றத கேட்கறது கிடையாது, நம்ம செய்யறத செய்யறவங்க. அவங்க நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தாயார் புத்தகத்தை படிக்கிறாங்க, அவங்கள பார்த்து அந்த புள்ள புத்தகத்தை படிக்குது. மற்ற தாய்மார்கள் போனை பாக்குறாங்க, அவங்க பிள்ளைங்க போனை பாக்குது. அப்ப நம்ம முடிவு பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி கொண்டு போகணும் இபாதத் ரீதியா. அப்ப அதுக்கு நாம முதல்ல வழி செய்யணும். இததான் நமக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தராங்க. ஹதீஸ்ல வருது, ரமதான் வந்துட்டா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு, அந்த மாதிரி நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் ஏதாவது நமக்கு வரும் பொழுது அதுல செய்யறதுக்காக நம்ம ரொம்ப ஆவலா இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தங்களுடைய குடும்பத்தார்களை எழுப்பி இபாதத் செய்ய வைப்பார்கள். அப்போ நீங்க தயாராயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஷா அல்லாஹ் ரமதான்ல அதிகமாக அமல் செய்யணும், குர்ஆன் அதிகமா ஓதணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமதான்ல மட்டும் 60 குர்ஆன் படிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனை குர்ஆனுங்க? 60 குர்ஆன்கள். பகலில நோன்பு வைத்த நிலையிலே பார்த்து குர்ஆனை ஓது. ஹாஃபிதாகும், 7 வயசுல ஹாஃபிதானவங்க ஓதுவாங்க. இரவுல நின்று வணங்க இபாதத்து மூலமா ஒரு குர்ஆனை முடிப்பாங்க. நம்ம ஒரு குர்ஆனுக்கே நம்ம டப்பா டான்ஸ் ஆடுது இல்லையா? அப்போ ஒரு காலம் இருந்தது, பெண்கள் எல்லாம் போட்டி போடுவாங்க. எங்க வீட்டிலே நடந்தது, இப்போ இல்ல, ஒரு காலத்துல சகோதரிகளுக்கு மத்தியில, சொந்தக்கார உறவினர்களுக்கு மத்தியில எல்லாம் போட்டி நடக்கும். எத்தனை குர்ஆன் நீங்க முடிக்கிறீங்க, நான் எத்தனை குர்ஆன் முடிக்கிறேன். இந்த போட்டி இஸ்லாத்துல வரவேற்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு நேரம் நான் போன் பாக்குறேன், எவ்வளவு நேரம் நீ போன் பாக்குற அப்படின்ற மாதிரி போட்டி போயிட்டு இருக்கு. அப்போ குர்ஆன் அதிகமா ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களிடத்தில் பேச வேண்டுமா, அல்லாஹ் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுறீங்களா? நம்ம கிட்ட இந்த ஆசை இல்லாம இருக்குமா யார்ட்டையாவது? அல்லாஹ் நம்மகிட்ட பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன் எடுத்து ஓதுப்பா. ஏன்? குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அப்போ குர்ஆன் ஓதுனோம்னா அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான். சரி, நீங்க அல்லாஹ் கிட்ட பேசணுமா? அப்ப என்ன செய்யணும்? தொழுகணும். தொழுகையில அடியான் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான். குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான். அப்ப இந்த உன்னதமான அமலை நம்ம ரமதான் அதிகமா செய்யணும். கடைசியாக ஒரே ஒரு செய்தி, சதக்காவை எந்த அளவுக்கு முடியுமோ, ஜகாத்து கடமை வாஜிபு, அதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கொடுக்கலனா ஹதீஸ்ல வருது, எந்த ஜக்காத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ அதே ஜக்காத்து உங்க சொத்து மொத்தத்தையும் அழிச்சிடும். எந்த ஜக்காத்தை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஜக்காத்து உங்க சொத்தை மறுபடியும் பன்மடங்கு அல்லாஹ் ஆக்குவோம். இது ஹதீஸ். அதனால நான் ஜக்காத்தை பத்தி இப்ப சொல்லல. சதக்கா, நாம விரும்பி செய்யக்கூடிய சதக்காக்களை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய கலா கதிரை நிர்ணயிக்கக்கூடியது சதக்கா. அப்போ அந்த சதக்காவை அதிகமா செய்யணும். ஒரே ஒரு சின்ன நிகழ்வை சொல்லி ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ரபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானி, ரொம்ப இறைநேசர். அவரு அந்த காலத்துல என்ன பண்ணாரு, ஏழையா இருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா சிறுக காசு சேர்த்து வைக்கிறாரு. ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கிறாரு. சில வருடங்கள் கழியுது, அல்லாஹ்வுடைய பதில்ல ஹஜ்ஜுக்கான காசு அவருக்கு சேர்ந்துடுச்சு. சரி, ஹஜ்ஜுக்கு போலாம் அப்படின்னு கிளம்புறாரு. ஹஜ்ஜுக்கு கிளம்பும் பொழுது ஒரு ஏழையான குடும்பத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவளுக்கு வரும். அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சா அந்த குடும்பத்துல ஏழையான பெண்கள் இருக்கிறாங்க, வசதி உணவுக்கே தட்டுப்பாடா இருக்கு. இவ்வளவு மோசமான ஒரு குடும்பமா அப்படின்னு பார்த்து யோசிக்கிறாரு. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு ஹஜ்ஜுக்காக வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம கொடுக்காம போயிட்டா இந்த குடும்பம் ஏதாவது தவறான பாதையில போயிடுவாங்களோ அப்படின்ற எண்ணத்தை அல்லாஹ் அவருடைய கல்வில போட,
கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச ஹஜ்ஜுடைய தொகை அப்படியே கொடுத்துட்டார். கொடுக்கும்போது அவர் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரு, யா அல்லாஹ், இதை நான் எப்படி சேர்த்தேன்னு உனக்கு தெரியும், இதற்கான கூலியை நான் இடத்துல கேட்கிறேன், நீ எனக்கு ஹஜ்ஜனுடைய முழு நன்மையை கொடுக்கணும் யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட தவக்கல் வச்சு முழுவதுமாக அல்லாஹ்விடத்துல ஒப்படைத்து அந்த காசை கொடுத்துட்டார். ஹஜ்ஜுக்கு போக முடியல, வீடு திரும்பியாச்சு. ஹஜ்ஜுடைய காலம் முடிஞ்சு ஹாஜிகள் எல்லாம் அவருடைய மஹல்லால இருக்கக்கூடியவங்க ஹஜ்ஜு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இவர் பாக்குறாரு, சரி நம்ம தான் ஹஜ்ஜு செய்யல, ஹாஜிகளை சந்திச்சு முசாஃபா செய்வோம் அப்படின்னு போறாரு. போனா எல்லா ஹாஜிகளும் இவருக்கு முசாஃபா செஞ்சு, நான் உங்களை ஹஜ்ஜுல இங்க பார்த்தேன், நான் உங்களை அரஃபால பார்த்தேன், நான் உங்களை மினால பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்ட்டு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ஹஜ்ஜுக்கே போகலையே, நம்மளை எப்படி இங்க பார்த்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. கொஞ்ச நாட்கள் இன்னொருத்தர் வந்து கொடுக்குறாரு, இந்தாங்க நீங்க கொடுத்த பையன், மதீனால ரவுதா ஷரீஃப்ல ஜியாரத் செஞ்சுட்டு வரும் பொழுது திரும்பும் பொழுது என் கையில இந்த பையன் கொடுத்து ஊருக்கு வந்தா என்கிட்ட கொடுன்னு சொன்னீங்க, அதனால அந்த பை தான் இது தான் கொடுங்க. மண்டை காய்ச்சிட்டாரு. ஆல்ரெடி ஹஜ்ஜுக்கே போகல இவரு, என்ன பார்த்துட்டா ஊர் மக்கள் சொல்றாங்க, இந்த ஒரு குழப்பம். இப்ப ஒருத்தர் என்னை பார்த்து என்னுடைய பையது இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு. என்ன இது ஒண்ணும் விளங்காம நேரம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டார். கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரபியா அவருடைய பெயர், ரபிஹன்னு சொன்னா லாபம் அடைந்து விட்டார், அவர் வெற்றியாளராக ஆகிவிட்டார் அப்படின்னு 3 வாட்டி கத்தி சொல்றாங்க. அவருக்கு அப்பவும் புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க கனவுல, நீங்க செஞ்ச இந்த சதகாவுக்காக இதனுடைய கூலியாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜு செஞ்ச நன்மை மட்டும் கொடுக்கல, ஒரு படி மேல அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவத்தில் ஒரு மலக்கை நியமித்து, உங்களுடைய உருவத்தில் ஒரு மலக்கை நியமித்து, நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தா ஹஜ்ஜுடைய காரியத்தை எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி அல்லாஹ் செய்ய வச்சான். சுப்ஹானல்லாஹ் அப்படி சொன்னான். அப்புறம் பைய திறந்து பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அப்பதான் அவருக்கு அந்த பையோட ஞாபகம் வருது. பைய திறந்து பார்த்தா எந்த தொகையை அவர் சிறுக சிறுக சேர்த்து அந்த குடும்பத்துக்கு சதகா செஞ்சாரோ அந்த முழு தொகையும் அந்த பையில இருக்கு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதரிகளே, இதுதான் சதக்காவுக்கான பவர். சதக்கா இருக்குது, இது அல்லாஹ்வுடைய தன்மை, கொடைத்தன்மை என்பது அல்லாஹ்வுடைய தன்மை. அதை அடியார் ஆகிய நாம் நம்ம கையில எடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு அளப்பரிய கூலிகளை, நிறைய நன்மைகளை இந்த சதக்காய் மூலமாக தரான். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை சரிவர பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும், அதிகமாக நல்லமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக நெருப்பில் இருந்து விடுதலை பெறக்கூடிய பாக்கியம் பெற்ற நல்லடியார்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.